ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம நெறைய சினிமாவ பத்தியும், நடிகர், நடிகைகள பத்தியும், அவங்களோட சொத்து மதிப்புகள், சம்பளம், படங்கள் பத்தின நெறைய விஷயங்கள நாம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய நடிகர்களுடைய வீட்டின் மதிப்பு எவ்ளோ? எந்த நடிகர் அதிகபட்ச மதிப்புள்ள வீடுகள் வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இப்ப நாம பார்க்க போறோம். அதுல ஒரு டாப் 5 மெம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இன்னும் மத்தவங்க எல்லாமே இருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் அத பத்தி உங்களுக்கு சொல்றேன். இப்போ நம்மளோட டாப் 5ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் குமார் தான் 5த் பிளேஸ்ல இருக்காரு. பட் இன்னைக்கு அவர் எல்லார விட ரொம்ப அதிகமான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அவரோட வீட்டு மதிப்பும் அதிகமா தானே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் யோசிப்பீங்க. அவர் எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும் இது எதையுமே அவர் இந்தியால இன்வெஸ்ட் பண்றதாவே இல்ல. மிக பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னா, அவர் காருக்காக தான் பண்ணுவாரே தவிர வேற எதுக்காகவும் அவர் இன்வெஸ்ட் பண்ற ஐடியால இல்ல. சோ அதனால இப்ப அஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன் ஃபியூச்சரே நாங்க ஃபேமிலியோட துபாய்ல போய் செட்டில் ஆயிடுவோம். பையன் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டான் அப்படின்னா, துபாய்ல போய் செட்டில் ஆயிடுவோம். சோ தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ நாங்க துபாய்ல போய் செட்டில் ஆகலான்ற ஒரு பிளானிங் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னும் 2 வருஷத்துக்கு நான் கொஞ்சம் படங்கள்லாம் கூட தள்ளி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் கார் ரேஸ் அப்படின்றது தான் ரொம்பவே கிரேஸான ஒரு விஷயம். சோ முழுக்க முழுக்க அதிலே நான் இறங்க போறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சரி ஓகே. இப்ப அஜித்தோட வீட்டு மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 கோடி ரூபாய் தான் அவரோட வீட்டின் மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கட்டின ஒரு வீடு. அதாவது எல்லா நடிகர்களும் இப்போ ஈசிஆர் சைடுல தான் போயிட்டாங்க. ஆனா முதல் போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் தான் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நடிகரா இங்க இருந்து அங்க போயிட்டு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறது, ரெசார்ட் வாங்குறது, வீடு வாங்குறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில பார்க்கும்போது அஜித் பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த வீட வாங்கிட்டாரு. இப்போ அதோட மதிப்பு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்னா 15 கோடி ரூபாய் வருது. சோ அது மட்டும் இல்லாம அவர் வீட்டு உள்ள என்னென்ன வசதிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கும். சோ வித் ஸ்விம்மிங் பூல் இதுவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம பிளே ஏரியா, பசங்களுக்கு தேவையான விஷயம், லைப்ரரி, ஜிம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பட் அவரோட வீட்டு பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எல்லாமே ரொம்ப சிம்பிளிசிட்டியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வேர்ல்டு வைட் எங்க டிராவல் பண்ணாலும் திங்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய பழக்கம் அவருக்கும் கிடையாது, அவரோட வைஃபுக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஜித் வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சோஃபா செட்ஸா இருக்கட்டும், லைட்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப ஆடம்பரமான பொருட்கள்லாம் இருக்காது. அதுல காஸ்ட்லியஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் தான் இருக்குமே தவிர, எல்லா பொருளுமே எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல வச்சிருக்க மாட்டாங்க. சோ வீடே பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதோட மதிப்பு அது இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அது 15 கோடி ரூபாய் அப்படின்னு மதிக்கப்படுது. சோ இதை தாண்டி அவர் ஃபாரின்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப துபாய்ல அவர் செட்டில் ஆகுறதுனால அங்க ஓனா ஒரு வீடு வாங்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல அஜித் இருக்காரு. சோ அடுத்து 4வது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எஸ். சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, சென்னையில ரிச்சஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் ஏரியா அப்படின்னா அடையார்ல இருக்கக்கூடிய போட் கிளப்ப சொல்லுவாங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்மளோட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவா இருக்கட்டும், கருணாநிதியா இருக்கட்டும், இவங்களோட எல்லாரோட வீடுமே அங்கதான் இருக்கு. சோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் வீடுமே அங்கதான் காலகாலமா இருந்துகிட்டு வருது. இவரு எவ்வளவு படங்கள் நடிச்சாலும், எவ்வளவு கோடி கோடியா சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவு இடத்துல எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இவர் வாங்கி போட்டாலும், இந்த வீட்ல இருந்து அவர் மாறினதே கிடையாது. எல்லா நடிகரும் ஈசிஆருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனா சூப்பர் ஸ்டார் பாத்தீங்கன்னா ஈசிஆர்லாம் ஷிஃப்ட் ஆகாம இங்கேயே தான் காலங்காலமா இருந்துகிட்டு இருக்காரு. இந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 40ல இருந்து 45 கோடி ரூபாய் இப்ப வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட வீடு பாத்தீங்கன்னா பழைய மாடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பொருட்களும் அப்படிதான் இருக்கும். எதுவுமே ரொம்ப ஆடம்பரமான திங்ஸோ பார்க்க அப்படியே கிராண்டாலாம் அவங்க எந்த ஒரு டெக்கரேஷனும் அவங்க பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள. ரொம்ப சிம்பிளா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பெயிண்டிங்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சோஃபா செட் கூட ஒயிட் கலர்ல தான் இருக்கும் சூப்பர் ஸ்டார் வீட்ல. டிவி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி இருக்கும். ஆனா அது யாருமே பார்க்க மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. சோ அவங்க வீட்டை சுத்தி எங்க போனாலும் ஒரு டீபாய், ஒரு சோஃபா செட் இப்படிதான் இருக்குமே தவிர எக்ஸ்ட்ரா ஆடம்பரமான பொருட்கள்னு எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் வீட்டோட மதிப்பு அப்படின்னு பாக்குறப்ப 40ல இருந்து 45 கோடி ரூபாய் வரைக்கும் இப்ப போறதா சொல்லியிருக்காங்க. சோ அந்த வீடை தாண்டி சூப்பர் ஸ்டார் வீட்ல இன்னொரு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா பூஜை அறை. பூஜை அறை ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது அவங்க வீட்ல. ஏன்னா எல்லாருமே பயங்கர ஒரு ட்ரெடிஷனல்
ஃபேமிலி. அவங்க ஒய்ஃப்‌க்கு வந்து பயங்கரமான ஒரு சாமி பக்தி இருக்கு அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பூஜைகள்லாம் ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க. எல்லாரையும் இன்வைட் பண்ணி பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சாமி கும்பிடணும் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிடுறது அவங்களோட ஒரு குடும்ப பழக்கவழக்கமா அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட வீட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சோலார் சிஸ்டம் தான் இருக்குமா. கரண்ட் பில் வந்து அவங்களுக்கு அதிகமா வரவே வராது. ஸோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சோலார்ல தான் அவங்க வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, சென்னையில நெறைய வெட்டிங் ஹால் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈசிஆர்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் வச்சிருக்காரு. ஃபார்ம் ஹவுஸ் அவங்க இருந்தாலுமே, ஆனா அங்க யாருமே அதிகமா போறது கிடையாது. எல்லாருமே எப்பவுமே இந்த வீட்ல தான் இருக்காங்க. இங்க தான் வரப்போகலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவரு கர்நாடகா தான் அவரோட சொந்த ஊரு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியே இருக்கு. அந்த ஃபேக்டரில வந்து 5000 பேர் கிட்ட வேலை பார்க்கிறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளவுமே பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறதாவுமே வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு கர்நாடகால ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே அவர் நெறைய இடத்துல வந்து வாங்கிலாம் போட்டு வச்சிருக்காரு அப்டின்லாம் சொல்றாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்களோட 2 பொண்ணுங்க அவரோட பேர்ல தான் இருக்கும். எதுவுமே வந்து சூப்பர் ஸ்டார் பேர்ல அதிகபட்சமா இருக்காது அப்டின்னுமே வந்து சொல்லப்படுது. ஸோ எது எவ்ளோ சொத்துக்கள் வெளியில அவங்களுக்கு இருந்தாலும், அவங்களோட வீட்டு மதிப்பு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 40லருந்து 45 கோடி ரூபாய் தான். ஸோ அடுத்ததா நம்பர் 3ல விஜய் தான் இருக்காரு. விஜயோட நீலாங்கரை வீட்டு மதிப்பு எவ்ளோ அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 85 கோடி ரூபாய் வரும் அப்டின்னு சொல்றாங்க. விஜய் வந்து அந்த வீட்ட ரொம்ப பார்த்து பார்த்து பிரம்மாண்டமா கட்டியிருக்காரு. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே ஆர்க்கிடெக்டே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் இந்த வீட்ட எப்படி டிசைன் பண்ணியிருக்காரு, எந்த மாடல் வச்சு கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில அந்த மாரி மாடலே கிடையாதாம். இவரு யுஎஸ்க்கு போறப்போ அங்க ஒரு வீடோட மாடல் பார்த்திருக்காரு. அதே மாதிரி இங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே நீலாங்கரையில இடத்த வாங்கி போட்டு அவ்ளோ பெரிய வீடு வந்து கட்டி வச்சிருக்காரு. அவங்க வீட்டுக்குள்ள 1த்துக்கு 2 ஸ்விம்மிங் பூல் இருக்காம். சோ ஏன்னா 2 பசங்களுக்கு மேபி தனித்தனியா கூட அவர் வந்து கட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம வொர்க்கர்ஸ்க்குன்னு தனியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் உள்ள வச்சிருக்காராம். அத தாண்டி உள்ள வீட்டுக்குள்ள இல்லாத விஷயமே இல்லையாம். விஜய்க்கு வீட்டுக்குள்ளவே ஷாப்பிங் மால் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பயங்கரமா ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாராம். அதுக்கெல்லாம் அவருக்கு வெளியில போக டைம் இருக்காது. சோ ஒரு மால்ல என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே வாங்கி வச்சிருக்காராம். வேணுன்றப்போ அத எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுவாரு போல இருக்கு. சோ இந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவர் வந்து வீட வந்து ரொம்ப பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு. இருந்தாலும் இப்போ அங்க யாருமே இருக்கிறது இல்ல. திரும்பவும் தனியா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி வச்சு தான் விஜய் அங்க தனியா இருக்காரு. விஜயோட அப்பா, அம்மா தனியா இருக்காங்க. அவரோட குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாம் வந்து அவங்க தனியா இருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கும் சென்னையில ஏகப்பட்ட இடத்துல நெறைய வீடு வச்சிருக்காரு. அத தாண்டி கல்யாண மண்டபம் வச்சிருக்காரு. இன்னும் வந்து அவர் ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. கோயம்புத்தூர்ல ஒரு ஷாப்பிங் மால் விஜய்க்கு ஓனா இருக்கு அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இத தாண்டி அவர் லண்டன்லயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. விஜய பொறுத்தவரைக்கும் நெறைய ரியல் எஸ்டேட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ படங்கள்ல வந்த காசெல்லாம் அப்பவே அவங்க அப்பாவோட அறிவுறுத்தலின்படி தான் நெறைய வந்து ரியல் எஸ்டேட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்பதான் வந்து கட்சிக்குள்ள போனதுனால எல்லாத்தையும் அதுல வந்து செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். விஜயோட இடத்துல வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூ. 25,000 வந்து போகுது அப்படின்னா, விஜய் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ல அந்த வீட கட்டியிருக்காரு அப்படின்னு தெரியல. பட் அவரோட வீட்டோட மதிப்பு 85 கோடி ரூபாய் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நடிகர் கமல்ஹாசன். கமல்ஹாசன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு கலை நாயகன் அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா கலைக்காக எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது வந்து கமல்ஹாசன் மட்டும் தான். எல்லாரும் சினிமாவுல வந்து நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சம்பாதிச்சு அத வேற ஒரு இடத்துல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லக்ஸரியான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா கமல்ஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சம்பாதிச்சாலும் என்ன வந்தாலும் அத திரும்பவும் நான் சினிமாவுல தான் போடுவேன். அதால எனக்கு எவ்ளோ நஷ்டம் வந்தாலும் பரவால்ல. சினிமா தான் என்னுடைய முதல் குடும்பம். சினிமா தான் என்னோட உயிரு, கலை அப்படின்றது தான் என்னோட உடம்புலே கலந்த ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சோ இந்த படத்துங்களுக்காக நெறைய சொத்துக்கள அவர் இழந்திருக்காரு. இப்ப திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்து மறுபடியும் ஒரு சில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் அவர் வாங்கி போட்டிருக்காரு. சோ அதுல அவர் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேனாம்பேட்ல இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்ல ஒரு வீடு இருக்கும். கமல்ஹாசன் அவங்களோட வீடு. அத வந்து இப்ப மக்கள் நீதி மய்யம் ஆபீஸா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து எங்க வீடு கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, சென்னையிலேயே ஃபர்ஸ்ட் ரிச்செஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அடையார்ல இருக்கக்கூடிய அந்த போட் கிளப் அப்படிங்கிற அந்த ஏரியா தான் பயங்கர விவிஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்க தான் இப்போ வந்து கமல்ஹாசனோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, போட் கிளப்ல இடம் இருக்கிறதே பெரிய விஷயம். பட் இங்க வந்து அவர் மிகப்பெரிய ஒரு மாளிகை மாரி ஒரு பேலஸ் வந்து அங்க கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவர் அங்க இப்ப குடியேறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு. சோ அந்த வீட்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 50,00,00,000 ரூபாய். இதுக்கு முன்னாடிலாம் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு வீட்ல தான் இருந்திருக்காரு. சிம்பிளான ஒரு லைஃப்ல தான் வாழ்ந்திருக்காரு. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா வீடு கட்டுறாரு. இது வந்து இதுக்கப்புறம் அவரோட பசங்களுக்கும் வேணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து கட்டி வச்சிருக்காரு. பட் அவங்க பசங்கலாம் தனித்தனியா மும்பைல அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. யாரும் இங்க வந்து செட்டில் ஆக போறது கிடையாது. அவருக்கும் மிகப்பெரிய ஃபேமிலி அப்படின்லாம் எதுவும் இல்ல. இருந்தாலும் ஒரு சொத்து வேணும் அப்படின்றதுக்காக அடையார் போட் கிளப்ல வீடு கட்டிட்டு இருக்காரு. சோ ஃபைனலா நம்ம டாப் 1ல யார பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ். இந்த வீட பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா, அவர் இப்ப ரீசென்ட்டா தான் வீடெல்லாம் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தாரு. கிரகப்பிரவேசத்துக்கு யாரையுமே இன்வைட் பண்ணலங்க. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ, எந்த ஒரு ரிலேஷனோ யாரும் கிடையாது. அவங்க ஃபேமிலி, அவங்க க்ளோஸ்ல இருக்கக்கூடிய சர்க்கிள்ல இருக்கவங்க மட்டும் தான் அந்த கிரகப்பிரவேசத்த வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. தனுஷ் வந்து எதுக்காக இப்படி ஒரு வீடு போயஸ் கார்டன்ல அடம் புடிச்சு வாங்கி கட்டினாரு அப்படின்னா, தனுஷுடைய ஆரம்ப காலகட்டத்தில கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே சொன்ன விஷயம் சூப்பர் ஸ்டாருடைய மருமகன், சூப்பர் ஸ்டாருடைய மருமகன். போயஸ் கார்டன்ல அவங்களுக்கு அங்க வீடு, மிகப்பெரிய ஒரு சொத்து, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அவரோட ஐடென்டிட்டிய வச்சு தான் தனுஷ சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு ஈக்குவலா இப்போ தனுஷே தனியா பேர் வாங்கிட்டாரு ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி. சோ சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான ஒரு மார்க்கெட்ட வந்து இப்ப தனுஷும் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே அவர விட அதிகமான ஒரு அளவுல வீடு கட்டணும். ஏன்னா எல்லாருமே அவரோட சொத்துனால தான் நான் இதுல வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படி இல்லாம என்னோட சொந்த உழைப்புல நான் வந்து அதே இடத்துல ஒரு வீட கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கி 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாரு. அந்த வீடு வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதாவது எல்லாமே நார்மல் பில்டிங் மாதிரி தான் அவங்க வீடும் இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா தான் பெட்ரூம் கிட்டவே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்விம்மிங் பூலோட வச்சு கட்டியிருக்காராம். ஏன்னா அவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணீல தான் ரிலாக்ஸே பண்ணுவாராம். ஸோ அதனால வந்து ஸ்விம்மிங் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹாபி அப்படின்னுமே வந்து சொல்லலாம். ஸோ அதனால அவர் பெட்ரூம் கிட்டயே வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காராம். அது இல்லாம வெளியிலயும் ஒண்ணு இருக்காம். கார்டன் ஏரியா ரொம்ப பெருசா இருக்குமா. அவங்க வீட்டுக்குள்ள லைப்ரரி. ஸோ அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு ஸ்டுடியோவுமே வச்சிருக்காரு. டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ஸோ மியூசிக்குக்கு தேவையான விஷயமும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. அவர் வெளியில எதுக்காகவும் கிளாஸ் அது இதுன்னு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே வீட்டுக்குள்ளேயே அவர் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியாவும் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 150 கோடி வொர்த் அப்படின்னா அது வந்து இப்போ அங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வேதா இல்லம் இருக்கு. சோ அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தா கூட ஒரு 70, 80 கோடி தான் வரும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இப்ப இருக்கக்கூடிய அந்த மதிப்புக்கு. ஆனா தனுஷ் வந்து இப்ப மாடல்ல கட்டினதுனால 150 கோடி அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நடிகர்கள்லயே டாப்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் தனுஷ் வீடு தான். அதுக்கப்புறம் தான் அஜித் வீடு, விஜய் வீடு, ரஜினி வீடு எல்லார் வீடுமே இருக்கு. சோ அடுத்து தனுஷ் மாதிரி எல்லா இளம் நடிகர்களும் வரணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு, பல நடிகர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடியதே தனுஷ் தான். யாரும் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர எல்லாருக்கும் பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா பிடிக்கும். அவர மாதிரி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. பட் எல்லாருமே நான் தனுஷ் மாரி ஆகணும், நான் தனுஷ் மாரி ஆகணும்னு வந்து சொன்னத நாமளே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு தனுஷ்க்கு இப்ப மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. பாலிவுட்ல கால் எடுத்து வச்சிருக்காரு. எல்லா லாங்குவேஜ்லயும் இப்ப அவருக்கு அழைப்பு வந்துட்டு இருக்கு. அத தாண்டி ஹாலிவுட்டே தனுஷோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. சோ அங்கேயும் வந்து படம் பண்றதுக்கு அவர் ரொம்பவே ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் ரெடி ஆகல. பாலிவுட் அங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. தனுஷ் வரணும், நடிக்கணும், கால் ஷீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அவ்ளோ பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் தான் தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். இது எதுவுமே வந்து ஈஸியா கிடைக்காது. அவர் பல போராட்டங்கள், பல அவமானங்கள், பல தனித்திறமைகள் இது எல்லாத்தையும் வச்சு தான் அவர் வந்து இங்க வந்திருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். சோ யாரோட ஐடென்டிட்டிலும் டிபெண்டா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ ஓடி ஓடி உழைச்சு தனியா இன்னைக்கு வந்து பேர் வாங்கிட்டாரு தனுஷ் அப்படின்னே சொல்லலாம். சோ இத தாண்டி தனுஷோட வீட்ல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஸ்கின்னு, ஹேரு, நெயில் இந்த மாதிரி பாடி சம்பந்தப்பட்ட எல்லா கிளினிக் ஸ்பெஷலிஸ்ட்டுமே உள்ளவே வச்சிருப்பாராம். அந்த கிளினிக்கே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காம். அவருக்கு எப்போ எது வேணுமோ உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட்ட வர வச்சு அங்கேயே ட்ரீட்மெண்ட் பார்த்து சோ ஸ்கின்னா இருக்கட்டும், ஹேரா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் வீட்லயே வந்து கிளினிக் எல்லாம் செட் பண்ணி வச்சு அங்கேயே எல்லா விஷயமும் பண்ணிப்பாராம். அத தாண்டி இவரோட கிரகப்பிரவேசம் நடந்த நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு தான் இவங்களோட கிரகப்பிரவேசம் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு சிவபக்தரா இப்ப வந்து மாறிக்கிட்டு வராரு. எல்லா ஃபங்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு, ருத்ராட்ச மாலை போட்டுட்டு தான் வராரு. அவ்ளோ ஒரு சிம்பிளிசிட்டியா இருக்காரு. தன்னை சுத்தி எவ்ளோ கோடிகள் சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய நடிகர் தான் தனுஷ். சோ நான்
நான் சொன்ன இந்த நடிகர்கள்ல யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவ பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகள பத்தியும் நெறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க.